நம்ம மார்க்கெட்ல ஆல்ரெடி ஓப்பன் ஆகி 2 டேஸ்ல நல்ல சப்ஸ்கிரைப் ஆன அண்ட் ஆல்சோ நல்ல ஒரு கிரே மார்க்கெட் பிரீமியம்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற ஆனந்த் ரதி வெல்த் லிமிடெட்ங்கிற கம்பெனியோட ஐபிஓ பத்தி தான் இன்னைக்கு டீடைலா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்க்க ட்ரை பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹே கைஸ், வெல்கம் டு தமிழ் மார்க்கெட் அட்மின். இந்த கம்பெனியோட இஷ்யூ சைஸ் பார்த்தோம்னா 660 crore. டோட்டலா ஆஃபர் ஃபார் சேல் வழியா ஃபண்டை ரைஸ் பண்றாங்க. ஃப்ரெஷ் இஷ்யூ கிடையாது. அதாவது இந்த 660 crore எந்த எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர் அவங்க ஷேர்ஸ் செல் பண்றாங்களோ அவங்க பாக்கெட்டுக்கு டைரக்டா போயிடும். கம்பெனியோட டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ்க்கு எந்த ஃபண்டும் போகாது. இஷ்யூக்கு அப்புறமா இவங்களோட மார்க்கெட் கேப் பார்த்தோம்னா 2289 crore இருப்பாங்க. அதாவது மார்க்கெட் லிஸ்ட் ஆகும் போதே ஸ்மால் கேப் கம்பெனியா தான் லிஸ்ட் ஆவாங்க. இந்த கம்பெனி 1995ல ஹிட்காரி ஃபின்வெஸ்ட் பிரைவேட் லிமிடெட்ங்கிற நேம்ல இன்கார்பரேட் பண்ணப்பட்ட கம்பெனி. அண்ட் ஆல்மோஸ்ட் 3 டைம்ஸ்க்கு மேல கம்பெனியோட நேமை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ 2021ல ஃபைனலா ஆனந்த் ரதி வெல்த் லிமிடெட்னு நேம் சேஞ்ச் பண்ணி ஐபிஓ இஷ்யூ பண்ணிருக்காங்க. இந்த ஆனந்த் ரதி குரூப் வெல்த் கிரியேஷன் இண்டஸ்ட்ரியில அரௌண்ட் 24 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் இந்தியாலே ஒன் ஆஃப் த லீடிங் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் குரூப். அண்ட் இந்த குரூப்புக்கு கீழே அரௌண்ட் 12 கம்பெனிஸ் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த கம்பெனி தான் ஆனந்த் ரதி வெல்த் லிமிடெட். இவங்க ஆக்சுவலா என்ன பிசினஸ் பண்றாங்கன்னா வெல்த் கிரியேட் பண்ற ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. லைக் மியூச்சுவல் ஃபண்ட் சேல்ஸ் பண்றது, லைக் அண்ட் ஹெச்என்ஐஸ்ன்னு சொல்லப்படுற ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ்க்கு ஸ்ட்ரக்சர் ப்ராடக்ட்ஸை ப்ரொவைட் பண்றது, இந்த மாதிரியான பிசினஸ் தான் பண்றாங்க. அண்ட் நான் பேங்கிங் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ல இந்தியாலேயே டாப் 3 கம்பெனிஸ்ல ஆனந்த் ரதி வெல்த் லிமிடெடும் ஒன் ஆஃப் த கம்பெனியா இருக்கு. அண்ட் அரௌண்ட் 294 பில்லியன் ருபீஸ் ஏயுஎம் மேனேஜ் பண்றாங்க. இந்த ஏயுஎம்னு சொல்லப்படுற அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு கீழே மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் அதர் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் லைக் பாண்ட்ஸ், இன்சூரன்ஸ் அண்ட் எக்ஸெட்ராவும் வரும். அண்ட் ஆல்சோ ஹை நெட்வொர்த் வச்சிருக்கிற இண்டிவிஜுவல்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட் ஆர் ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, 20 to 40% ரிட்டர்ன் வாங்கி தரோம் அப்படின்னு ஹோப் கொடுத்து இன்வெஸ்ட் பண்ண வைக்கிற அட்வைசர் சர்வீசஸும் பண்றாங்க. ஆக்சுவலா ஏஎம்சிஸ்க்கும் இந்த மாதிரி வெல்த் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ்க்கும் உள்ள டிஃபரெண்ட் என்னன்னா, ஏஎம்சிஸ் அவங்களுக்கு தனி ஸ்கீம் வச்சு மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் ஸ்டாக்ஸ் வழியா ஏர்ன் பண்ணுவாங்க. பட் வெல்த் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ்க்கு தனி ஸ்கீம்னு ஒன்று இருக்காது. வேரியஸ் ஃபினான்ஷியல் அசெட் வழியா பெட்டர் ரிட்டர்னை வாங்கி தர புரோக்கர்ஸ் ஆர் ஏஜென்ட் மாதிரி இருக்கிறவங்க. இவங்க இந்தியால மட்டும் இல்லாம துபாயில கூட சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றாங்க. கிட்டத்தட்ட 11 சென்டர்ஸ் வச்சிருக்காங்க. அரௌண்ட் 6000+ கிளைண்ட்ஸுக்கு இதுவரை சர்வ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் இவங்க இண்டஸ்ட்ரி growth பத்தி பார்த்தோம்னா இந்தியால பில்லியனியர்ஸ் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல 82% இன்க்ரீஸ் ஆவாங்கன்னு ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த பிரமிட் சார்ட்லயே புரிஞ்சுக்கலாம், ரீட்டைல் இன்வெஸ்டர்னா 1 மில்லியனுக்கு கீழே அசெட் வச்சிருக்கிறவங்க தான். அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா 500 மில்லியனுக்கு மேல அசெட் வச்சிருக்கிறவங்க தான் அல்ட்ரா ஹெச்என்ஐஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டோட ஏயுஎம் இயர் ஆன் இயர் நல்லாவே க்ரோ ஆகுது. இந்த ஏயுஎம் ஓவரால் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியோட ஏயுஎம். நெக்ஸ்ட் கோல்டு, லேண்ட் மாதிரியான பிசிக்கல் அசெட்டை ஹோல்ட் பண்றவங்க குறைஞ்சிக்கிட்டே போறாங்க. அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட், ஷேர் மார்க்கெட், ஆன்லைன் பாண்ட்ஸ், டிஜிட்டல் கோல்டு மாதிரியான ஃபினான்ஷியல் அசெட்ல இன்வெஸ்ட் பண்றவங்க இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை விட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வழியா இன்வெஸ்ட் பண்றவங்க தான் மேஜரா எல்லா அசெட்லையும் அரௌண்ட் 20 to 80% இருக்கிறாங்க. அண்ட் நான் பேங்கிங் கேட்டகரியில ஏஎம் கம்பேர் பண்ணா ஆனந்த் ரதி 10th பிளேஸ்ல இருக்கிறாங்க. இதுவரை வேற ஒன்றும் இல்லை, இவ்வளோ அமௌண்ட்டை இன்வெஸ்டர் இவங்க ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதை வச்சு தான் ட்ரேட் பண்ணி ரிட்டர்ன் கொடுப்பாங்க. சிம்பிளா நல்ல ஒரு க்ரோ ஆகிற இண்டஸ்ட்ரினே நம்ம புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இவங்க ஃபினான்ஷியல்ஸ்ன்னு பார்த்தா அசெட் குவாலிட்டி அண்ட் ரெவென்யூ அண்ட் ப்ராஃபிட்டும் 2020 வரை நல்லாவே க்ரோ ஆயிருக்கு. பட் இந்த 2021ல ஸ்லைட்டா டிக்ரீஸ் ஆயிருக்கு. இவங்க நெட் ப்ராஃபிட்னு பார்த்தா 2019ல 58 crore ப்ராஃபிட்டும், 2020ல 61 crore ப்ராஃபிட்டும், 2021ல 45 crore ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்காங்க. கோவிட்னால நல்லாவே இவங்க பிசினஸ் இம்பாக்ட் ஆயிருக்கு நம்ம புரிஞ்சுக்கலாம். அண்ட் இவங்க டெட் டு ஈக்விட்டி ரேஷியோன்னு பார்த்தோம்னா 0.3ல இருக்கிறாங்க. ஸோ கடன் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிற கம்பெனியை நம்ம புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் மார்க்கெட் லிஸ்ட் ஆயிருக்கிற இவங்க காம்படிட்டர்ஸ்னு பார்த்தா ஐஐஎஃப்எல் வெல்த் மேனேஜ்மெண்ட் லிமிடெட். இந்த கம்பெனியோட ஆனந்த் ரதி கம்பெனியை கம்பேர் பண்ணா இபிஎஸ் ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க. அண்ட் அப்பர் பன் பிரைஸான 550 ருபீஸை வச்சு பிஇ ரேஷியோ கால்குலேட் பண்ணா பிஇ 50 வருது. பட் ஐஐஎஃப்எல்லோட பிஇ 35 தான். ஸோ ரொம்ப ஹை வேல்யூஷனான ஐபிஓ பிரைஸ்னே நம்ம புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இவங்க இண்டஸ்ட்ரியில இருக்கிற டாப் 10 பிளேயர்ஸ் கூட இந்த கம்பெனியை கம்பேர் பண்ணா ரெவென்யூ வைஸ் டாப் 3ல அண்ட் 4th பிளேஸ்ல இருக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த ஆனந்த் ரதி கம்பெனி இதுவரை லாஸ் கொடுக்காத ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி தான். நெக்ஸ்ட் இவங்க இதுவரை டிவிடெண்ட், போனஸ், ஸ்டாக் ஸ்பிளிட்லாம் பண்ணிருக்காங்களான்னு பார்க்கலாம். இப்போ ரீசெண்டா ஜூலை 2021ல 2.5 rupees ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு டிவிடெண்ட் கொடுத்திருக்காங்க. அண்ட் 2016 ஆகஸ்ட்ல 32:1 ரேஷியோல போனஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு ஷேர் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு 32 ஷேர்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்காங்க. அண்ட் ஜூலை 2021ல 1:2 ரேஷியோல போனஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது 2 ஷேர் வச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஷேர் எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஆகஸ்ட் 2018ல ஃபேஸ் வேல்யூ 10ல இருந்து 5 ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க.
ஸோ இந்த டிவிடெண்ட் போனஸ் ஸ்பிளிட்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அட்ராக்டிவாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ரமோட்டர் அண்ட் ப்ரமோட்டர் குரூப் பற்றி பார்த்தோம்னா மிஸ்டர் ஆனந்த் ரதி இவங்க தான் இந்த கம்பெனியோட ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் அண்ட் ஆல்சோ 1966லேயே சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டில் கோல்டு மெடல் வாங்கினவர் அண்ட் ஷேர் மார்க்கெட்டோட டெபாசிட்டரியான சிடிஎஸ்எல் கம்பெனிக்கு ஃபர்ஸ்ட் டைரக்டர் இவர் தான். நெக்ஸ்ட் மிஸ்டர் பிரதீப் குப்தா இவர் மிஸ்டர் ஆனந்த் ரதியோட மருமகன் அண்ட் இந்த கம்பெனியோட வைஸ் சேர்மன் அண்ட் கோ ஃபவுண்டர் அண்ட் ஆல்சோ இவருக்கு கேபிட்டல் மார்க்கெட்ல அரௌண்ட் 30 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் மிஸ்டர் அமித் ரதி இவர் மிஸ்டர் ஆனந்த் ரதியோட பையன் அண்ட் இந்த கம்பெனியோட நான் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் அண்ட் ஏஆர்எஃப்எஸ்எல் கம்பெனியோட டைரக்டராகவும் இருக்காரு. நெக்ஸ்ட் ஏஆர்எஃப்எஸ்எல்னு சொல்லப்படுற ஆனந்த் ரதி ஃபினான்ஷியல் சர்வீஸ் லிமிடெட் இது இவங்களோட குரூப் கம்பெனிஸ்ல ஒன் ஆஃப் த கம்பெனி. ஸோ வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் ஸ்ட்ராங் மேனேஜ்மெண்ட் டீம்னே நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ ப்ரமோட்டர் அண்ட் ப்ரமோட்டர் குரூப் கையில் 74.73% ஆஃப் ஸ்டேக் இருக்கு. இந்த ஐபிஓக்கு அப்புறமா 48.82% ஸ்டேக்கை ஹோல்ட் பண்ணுவாங்க. இவங்க ஐபிஓ வர்றதுக்கான ரீசன் பார்த்தோம்னா சில ப்ரமோட்டர் அண்ட் ஷேர் ஹோல்டர் அவங்க கையில் இருக்கிற ஸ்டேக்கை குறைக்கிறாங்க. இந்த சார்ட்ல எல்லோ கலர்ல மார்க் பண்ணிட்டு இருக்கிற இவங்கெல்லாம் இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் மார்க் பண்ணாதவங்க எல்லாம் இந்த கம்பெனியோட ப்ரமோட்டர் அண்ட் ப்ரமோட்டர் குரூப். இவங்கெல்லாம் தான் இந்த ஐபிஓ வழியா அவங்க கையில் இருக்கிற ஷேர்ஸை குறைக்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஐபிஓ டீடைல்ஸ்னு பார்த்தோம்னா ஐபிஓ ஆல்ரெடி December 2 ஓப்பன் ஆயிடுச்சு அண்ட் ஐபிஓ பிட்டிங் க்ளோஸ் ஆகிறது December 6 அண்ட் இதோட ஃபேஸ் வேல்யூ பார்த்தோம்னா ₹5 பெர் ஷேர்ல இருக்காங்க. ஐபிஓ பிரைஸ் பேண்ட் வந்து லோயர் பேண்ட் ₹530 அப்பர் பேண்ட் ₹550 இருக்கு. மார்க்கெட் லாட்டுங்கிறது 27 ஷேர்ஸ். ஸோ மினிமம் ஒரு லாட்டுக்கு 27 ஷேர்ஸ் வாங்கணும். நெக்ஸ்ட் போத் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி ரெண்டு எக்ஸ்சேஞ்சிலும் லிஸ்ட் ஆகுது. இஷ்யூ சைஸ் வந்து 660 crore. டோட்டலாகவே ஆஃபர் ஃபார் சேல் தான், ஃப்ரெஷ் இஷ்யூ கிடையாது. நெக்ஸ்ட் இந்த ஐபிஓ அலாட்மெண்ட் நடக்கிறது December 9. உங்களுக்கு இந்த அலாட்மெண்ட்ல கிடைக்கல அப்படின்னா உங்க அமௌண்ட் வந்து December 10 ரீஃபண்ட் ஆயிரும். இன்கேஸ் அலாட்மெண்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்க ஷேர் வந்து December 13 உங்க டிமார்ட் அக்கௌண்ட்டுக்கு வரும் அண்ட் December 14 அந்த ஷேர்ஸ் வந்து மார்க்கெட் லிஸ்ட் ஆயிரும். இந்த ஐபிஓல மினிமம் ஒரு லாட் அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு ₹14,850 மேக்ஸிமம் ₹1,93,050 13 லாட்ஸ் வரை அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இவங்களோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்தோம்னா நேற்று December 3 ₹125 அண்ட் இன்னைக்கு December 4 ₹100 ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி கிரே மார்க்கெட் ப்ரீமியம் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா லிஸ்டிங் எண் வந்து 10 to 20% எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இந்த ஐபிஓ ரிசர்வேஷன் பார்த்தா QIBஸ்க்கு 50%, NIIஸ்க்கு 15%, நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு 35% ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த கம்பெனியோட ரிஸ்க் ஃபேக்டர்னு பார்த்தோம்னா இந்த கம்பெனிக்கு 34% ரெவென்யூ அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் கிட்ட இருந்தா கிடைக்குது. ஸோ இன்கேஸ் ஃபியூச்சர்ல எதுவும் பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அது எதுவும் தப்பு நடந்துருச்சு அப்படின்னா இந்த கம்பெனிக்கும் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கும் இருக்கிற அக்ரிமெண்ட்டை நோட்டீஸ் கூட போடாம உடனே கேன்சல் பண்ற ரைட்ஸ் ஏஎம்சிஸ்க்கு இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஆர்எம்னு சொல்லப்படுற ரிலேஷன்ஷிப் மேனேஜரை கம்ப்ளீட்டா டிபெண்ட் பண்ணி தான் இவங்க இருக்கணும். அவங்க தான் கிளைண்ட்ஸ் அண்ட் பார்ட்னர்ஸ்க்கும் நடுவில் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றது. அண்ட் நெக்ஸ்ட் 2018க்கு முன்னாடி வர மியூச்சுவல் ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமாக தான் இருந்தது. பட் 2018ல செபி வந்து ஈக்விட்டி அண்ட் டெட் ஃபண்டுக்கோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டரோட கமிஷனையும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா மியூச்சுவல் ஃபண்ட்ல நம்ம கிட்ட இருந்து பிடிக்கிற எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 3 டிஃபரெண்ட் கேட்டகரி ஃபீஸா அவங்களுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஃபீஸ், செகண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட், தேர்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபீ. ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இன்கேஸ் ஃபியூச்சரில் ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னா இந்த ஆனந்த் ரதி கம்பெனியோட கமிஷன் ரெவென்யூல ரொம்ப பெரிய நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்கும். நெக்ஸ்ட் ஆனந்த் ரதி குரூப் கம்பெனியான ஆனந்த் ரதி கமாடிட்டிஸ் லிமிடெட், இந்த கம்பெனி 2019ல 5,600 crore ஸ்கேம் பண்ணாங்கன்னு செபியும் மும்பை போலீஸும் என்கொயரி பண்ணி ப்ரூவும் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களுக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் அண்ட் இன்சைடர் இன்ஃபர்மேஷன்லாம் நல்லாவே தெரியும். இப்போ ரீசெண்டாக கூட பார்த்துருந்தோம், க்ரோவும் ஐசிஐசியும் வந்து சேர்ந்து ஒரு ஸ்கேம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஸ்கேமும். அண்ட் ஐபிஓக்கு அப்புறமா ப்ரமோட்டர் அண்ட் ப்ரமோட்டர் குரூப் கையில் 50%க்கும் கம்மியாக ஸ்டேக் இருக்கும். அரௌண்ட் 51% ஆஃப் ஸ்டேக்கை வந்து பப்ளிக் தான் ஹோல்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் தான் இந்த கம்பெனியோட ரிஸ்க் ஃபேக்டராக நான் பார்க்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் இந்த கம்பெனியோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தோம்னா இந்தியாவில் ஒன் ஆஃப் த லீடிங் அண்ட் நான் பேங்க் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ல டாப் 3 கம்பெனிஸ்ல ஒரு கம்பெனியா இருக்கிறாங்க. அண்ட் ஆனந்த் ரதி எல்லாருக்கும் தெரிஞ்ச நல்ல பிராண்ட் வேல்யூ உள்ள ஒரு கம்பெனி. அண்ட் இவங்க ஹெச்என்ஐஸ்ன்னு சொல்லப்படுற ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸ்க்கும் அண்ட் யூஹெச்என்ஐஸ்ன்னு சொல்லப்படுற அல்ட்ரா ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸ்க்கும் நிறைய சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அவங்கள கான்சன்ட்ரேட் பண்றதுனால இவங்களுக்கு அதிகமான கமிஷன் ரெவென்யூவும் கிடைக்கும் கம்பேரிட்டிவ்லி டு ரீட்டைல் இன்வெஸ்ட்மெண்ட். அண்ட் நெக்ஸ்ட் இவங்கள்ட்ட அரௌண்ட் 54% ஆஃப் கிளைண்ட்ஸ் 3 இயர்ஸ்க்கு மேலே ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க. ஸோ இந்த நல்ல கிளைண்ட் பேஸை மெயின்டைன் பண்ணுறது நான் இன்னொரு பாசிட்டிவாக பார்க்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் ஸ்ட்ராங் மேனேஜ்மெண்ட் டீம். அண்ட் நெக்ஸ்ட் வேல்யூ ஆடட் சர்வீஸான எஸ்டேட் பிளானிங்கும்
கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. எஸ்டேட் பிளானிங்னா வேற ஒன்றும் இல்லை. எக்ஸாம்பிளுக்கு முகேஷ் அம்பானி மாதிரியா இருக்கிற பெரிய பிஸ்னஸ் மேன்ஸ், அவங்களுக்கு 3 குழந்தைங்க இருக்குது இல்லையா, அம்பானிக்கு அப்புறமா அவரோட குரூப் கம்பெனிஸ்ல இருக்கிற 347 கம்பெனிஸ் யார் யார் எப்படி ஸ்பிளிட் பண்ணி அந்த கம்பெனிஸை நடத்த போறாங்கன்னு பிளான் பண்றது தான் எஸ்டேட் பிளானிங். அதாவது தன்னோட அசட்டை தனக்கு அப்புறம் வரப்போறவங்களுக்கு ஸ்பிளிட் பண்ணி கொடுக்குற மாதிரியான கான்செப்ட். இதெல்லாம் தான் அந்த கம்பெனியோட பாசிட்டிவ் ஃபேக்டரா நான் பார்க்குறேன். ஃபைனலா என்னோட டிசிஷன் என்னன்னா, லாங் டேர்மை பொறுத்தவரை ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறமா டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும். டிஸ்ட்ரிபியூட்டரோட ரோல் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் கண்டிப்பாக இந்த இண்டஸ்ட்ரி இருக்கும். பட் நிறைய கம்பெனிஸ் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால ரெவென்யூ அந்த அளவுக்கு க்ரோ ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ லாங் டேர்ம் பொறுத்த வரைக்கும் சூட் ஆகாத ஒரு ஸ்டாக் தான் இது. நெக்ஸ்ட் லிஸ்டிங் கேன் அண்ட் ஷார்ட் டேர்மை பொறுத்தவரை எஃப்ஐஏயோட செல்லிங் அண்ட் ஒமிக்ரான் பேண்டமிக்னால மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் நெகட்டிவாக போகுது. கிரே மார்க்கெட் ப்ரீமியமும் ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு இப்போ ரீசன்ட் டேஸா. ஸோ பெட்டர் லிஸ்டிங் கெயின் அண்ட் ஷார்ட் டேர்முக்கு அப்ளை பண்ணுறவங்கலாம் இந்த ஐபிஓவை ஸ்கிப் பண்ணுறது நல்லது. நான் பர்சனலாக அந்த ஐபிஓ அப்ளை பண்ண போகிறது இல்லை, ஸ்கிப் தான் பண்ண போகிறேன். நீங்களும் அப்ளை பண்ணுறீங்களா இல்லை ஸ்கிப் பண்ணுறீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபைனலி இதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ் அண்ட் ஜெய் ஹிந்த்.